Hi friends, good morning. This is Murgeshwari from Winners Team. இன்றைக்கி நம்ம எந்த ப்ராடக்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேவா லிப்ஸ்டிக்ஸ். இந்த கேவா லிப்ஸ்டிக்ஸில் நமக்கு மெயின் இன்க்ரீடியண்ட் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா விட்டமின் இ அண்டு ஆலிவ் எக்ஸ்ட்ராக்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த லிப்ஸ்டிக்கோட ஷேடுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட் அதில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. விட்டமின் இ இருக்கிறதுனால நம்ம லிப்ஸ்க்கு வந்து ஒரு மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும், ஒரு ஈரப்பதமாக வச்சுக்கிறதுக்கு வந்து உதவியாக இருக்கும். ஆலிவ் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கிறதுனால இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கும் சரி நம்ம லிப்ஸுக்கும் சரி ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்கும். இந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஹை பவர் வந்து ஸ்டேயிங்காக இருக்கும். அதாவது ரொம்ப நேரம் வந்து நமக்கு வந்து உதட்டில் வந்து லிப்ஸ்டிக் கண்டென்ட் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஈஸியாக நம்ம லிப்ஸில் வந்து ஈஸியாக நமக்கு போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஹைட்ரேட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நம்ம உதடு வந்து வறண்டாமல் இருக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும். இது வந்து நமக்கு ஸ்மெல்லுமே வந்து குட்டாக இருக்கும், அதாவது நேச்சுரல் ஸ்மெல்லாக இருக்கும். எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல் சப்ஸ்டன்சஸும் இதில் நமக்கு வந்து ஆட் பண்ணலை. நான் ஸ்டிக்கி, அதாவது நமக்கு பிசு தன்மை இல்லாமல் ஒரு மேட்டி ஃபினிஷ் கொடுக்கும் இந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதுனால. இதில் இருக்க கேவா லிப்ஸ்டிக் மோஸ்ட்லி எல்லாமே வந்து எல்லா ஸ்கின் டோனுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நமக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க க்ரீமி ஃபார்முலா வந்து நமக்கு ஒரு க்ளாஸி ஃபினிஷ் இருக்கும், நம்ம ஃபேஸ்லேயே வந்து ஒரு லுக்காக இருக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணும் போது. இதில் இருக்கிற ஹைட்ரேட்டிங் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம லிப்ஸை வந்து ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது உதடு வந்து வறண்டாமல் இருக்கிறதுக்கு இது பாதுகாப்பாக இருக்கும். இது வந்து டெய்லி ஒர்க்குக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி நமக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய காம்ப்ளிமெண்ட் என்ன அப்படின்னா எல்லா ஸ்கின் டோனுக்கும் சூட் ஆகுது அப்படின்றது தான். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க க்ரீமி ஃபார்முலா வந்து நம்ம லிப்ஸை வந்து வறண்டாமல் காஞ்ச மாதிரி இல்லாமல் பார்த்துக்கிட்டு நம்ம லிப்ஸுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்கும். இதில் இருக்க லிப்ஸ்டிக் கண்டென்ட் வந்து நமக்கு 6 ஹவர்ஸ்க்கு வந்து ஹை ப்ரொடெக்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் குறையிறதுலாம் வந்து நமக்கு அப்பப்போ டச்சப் பண்ணுறவங்க வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த நெசசரியில் வந்து அது வந்து குறைஞ்சிட்டு வரும். மற்றபடி இதில் வந்து ஹை ப்ரொடெக்ஷன் இருக்குது. 6 ஹவருக்கு வந்து நமக்கு இந்த லிப்ஸ்டிக் ஷேட் வந்து நம்ம உதட்டில் வந்து கண்டிப்பாக இருக்கும். இதில் வந்து நமக்கு என்னென்ன ஷேட்ஸ்லாம் இருக்குது, அட்ராக்டிவ் ஷேட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெட் டார்க் லிப்ஸ்டிக், ரெட் லிப்ஸ்டிக், காஃபி லிப்ஸ்டிக், இந்த மூணுமே வந்து நமக்கு அட்ராக்டிவ் ஷேட்ஸில் வந்துடுது. இந்த மூணுமே வந்து நமக்கு எல்லா ஸ்கின் டோனுக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம லிப்ஸ்டிக் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நம்ம லிப்ஸ் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, ஒரு சிலருக்கு வந்து உதடு வறண்ட மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு லிப் பாம் அப்படி எல்லாம் ஏதாட்டும் ஒரு மாய்ஸ்சரைசிங் கண்டென்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக செட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து லிப் லைனர் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் லிப் லைனர் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு லுக்கு கொடுக்கும். அது மாதிரி லிப் லைனர் போடுறவங்க வந்து லிப் லைனர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு எந்த லிப்ஸ்டிக் வேணுமோ அந்த ஷேட் எடுத்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு லாங் லாஸ்டிங், அது மட்டும் இல்லாமல் ஒரு லுக் கொடுக்கும் ஃபேஸுக்கு. நம்ம செகண்ட் கோட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு ட்ராமேட்டிக் எஃபெக்ட் இருக்கும், அதாவது ஒரு படத்துலலாம் இருப்பாங்களா அந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த லுக் கொடுக்கும். இந்த நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நம்மளோட லிப்ஸ் வந்து வறண்டாமல் மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ரொம்ப நேரம் நம்ம வந்து உதடு வந்து ஹைட்ரேட்டிங்காக இருக்கும், ஈரப்பதத்தோடு வச்சுக்கிறதுக்கு இந்த லிப்ஸ்டிக்ஸ் வந்து உதவியாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.